முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசின் சாதனைகளை தமிழகம் முழுவதிலும் உள்ள 65,616 வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட 5,62,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களிடம் நேரடியாக எடுத்துச் சென்று சட்டமன்ற தேர்தலில் கழகம் 100% முழுமையான வெற்றியை பெற்றிடும் வகையில் தமிழகம் முழுவதும் ஜெயலலிதா பேரவை சார்பில் மாபெரும் சாதனை விளக்க லட்சிய பேரணி இன்று நடைபெற்றது. இந்த பேரணியில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று தமிழகம் முழுவதும் வாக்காளர்களை சந்தித்து கழக அரசின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை வழங்கினர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு தமிழக மக்களின் நல்வாழ்வு ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது. ஜனநாயக ஆட்சி முறையில் ஓர் அரசின் திட்டங்களையும் சாதனைகளையும் வாக்களிக்கும் மக்கள் ஒவ்வொருவரும் முழுமையாக தெரிந்து கொள்வது அந்த அரசுக்கு உறுதியும் பெருமையும் சேர்க்கும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஏற்கனவே வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள 65,616 வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட ஏறத்தாழ 5,62,00,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்களையும் அஇஅதிமுக சார்பில் நேரடியாக சந்திக்க ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு வாக்கு சேகரிப்பாளர் நியமிக்கப்பட்டு கழக அரசு மக்கள் மேம்பாட்டிற்காக மேற்கொண்டுள்ள முயற்சிகளையும் செய்து முடித்திருக்கும் சாதனைகளையும் அவற்றின் காரணமாக வரலாறு காணாத வளர்ச்சி பாதையில் தமிழகம் சென்று கொண்டிருப்பதையும் முன் எப்போதும் காணாத முன்னேற்ற பாதையில் தமிழகம் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருப்பதையும் எடுத்து கூறுவது இன்றியமையாதது என்றும் இந்த மகத்தான பணியினை தமது பெயரில் செயல்பட்டு வரும் பேரவை மேற்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்திருந்தார். இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள வாக்குச்சாவடி வாரியாக ஜெயலலிதா பேரவை சார்பில் நியமிக்கப்படும் ஒவ்வொரு வாக்கு சேகரிப்பாளரும் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகளுடன் சென்று அந்த பகுதியில் உள்ள அனைத்து வாக்காளர்களையும் எத்தனை முறை சந்திக்க இயலுமோ அத்தனை முறை சந்தித்து கழக அரசின் சாதனைகளை எடுத்துரைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டிருந்தார். இதன் தொடர்ச்சியாக இவ்வையகத்தில் இதுவரை யாரும் சந்தித்திடாத வளர்ச்சி திட்டங்களையெல்லாம், தொலைநோக்கு திட்டங்களையெல்லாம், மக்கள் நலன் காக்கும் மகத்தான திட்டங்களையெல்லாம், உலகம் போற்றுகின்ற உன்னத திட்டங்களையெல்லாம் வாரி வாரி வழங்கி இந்நாட்டு மக்களையெல்லாம் நலமோடும் வளமோடும் வாழ வைத்து இந்திய திருநாட்டில் தாய் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக உருவாக்கி தந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசின் சரித்திர சாதனைகளை வாக்காளர்களிடத்தில் நேரிலே எடுத்துச் சென்று சட்டமன்ற தேர்தலில் கழகம் 100% முழுமையான வெற்றியை பெற்றிட வேண்டி தமிழகம் முழுவதும் ஜெயலலிதா பேரவை சார்பில் சாதனை விளக்க லட்சிய பேரணி இன்று நடைபெற்றது. இதன் தொடக்க விழாவில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் பங்கேற்று தமிழ் இனத்தை காத்து நிற்கும் தன்னிகரில்லா தலைவி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அரசின் சரித்திர சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை வாக்காளர்களிடம் நேரில் வழங்கினர்.